ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி வந்து கொலம்போக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மெயின் சிட்டியாக இங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம். இந்த ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க ஊர் ரேட்டுக்கு 10,000 கிட்டேயே வருது. நாங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 ரூம் எடுத்திருக்கோம், 2 ஃபேமிலிக்கும் சேர்த்து மொத்தமாக 20,000 மேலே வந்துடுச்சு. இங்கே நல்லாவே வந்து ரூம் நல்லா இருந்தது. மெயினாக வந்து எங்களுக்கு கெட்டில் கொடுத்துருக்காங்க, அதுவும் காஃபி பவுடர் இருந்தது, நெஸ்காஃபி காஃபி பவுடர், டீ தூளும் நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்ததுமே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. 2 வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. எங்கே போனாலும் வந்து வாட்டர் பாட்டில்ஸே கொடுக்கறதில்ல, இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கெட்டிலும் வச்சுருக்காங்க, மில்க் பவுடரும் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல எல்லாம் பிளாக் டீ அது மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே மட்டும்தான் மில்க் பவுடர் வச்சுருந்தாங்க, அதை போட்டு நல்லா டீ குடிச்சாச்சு. இங்கே வந்து நல்லா ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. பெட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க, நைட் லேம்பும் வச்சுருந்தாங்க, விண்டோவும் இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோரேஜும் நிறைய கொடுத்துருக்காங்க, ஃப்ரிட்ஜும் இருந்தது, அதுக்கப்புறமா வார்ட்ரோப்பும் இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரை மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இங்கேயும் ஸ்பேஷியஸாக இருந்தது. இந்த மிரருக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. அங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷாம்பு, அதுக்கப்புறமா பாடி வாஷ் கொடுத்துருக்காங்க, 2 சோப்பும் வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்காவில் மற்ற இடத்த விட இந்த கொலம்போவிலே பார்த்தீங்கன்னா ரேட்டும் ரீசனபிளாக இருந்தது. ரூம் ரெண்ட் ஆகட்டும், இல்லைன்னா சாப்பிட்றதாகட்டும், எல்லாமே ரீசனபிளாக தான் இருந்தது. நல்லாவும் இருந்தது. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாவே இல்லை, ரேட்டும் அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு டர்ட்டில் அக்வாரியமுக்கு தான் வந்திருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. நான் வந்து உள்ளே போய் பார்க்கல, எதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்தவங்க போயிருந்தாங்க. நாங்கள் வெளியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு இந்தியன் ஃபுட்டுக்காக தேடிட்டு இருந்தோம். அங்கே வந்து ரைஸ் அண்ட் கறி சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே இடமே இல்லை, எல்லாமே ரிசர்வ் பண்ணணுமா ஃபஸ்ட்டே வந்துட்டு. அதுக்காக இங்கேருந்து கிளம்பிட்டு இன்னொரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கறி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிட்டோம். இங்கே வந்து ரைஸ் அண்ட் கறின்னா எல்லா கறீஸும் போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் வேணும்னா சிக்கன் மட்டும் ஒரு பீஸ் போடுறாங்க, அவ்வளோதான் நான்வெஜ்ன்னு சொன்னால். இல்லைன்னா வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் மட்டும்தான். நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லாவே இருந்தது. எல்லா கறீஸும் இங்கே வந்து கீரை குழம்பு, அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் பொரியல், பருப்பு கூட்டு, அதுக்கப்புறமா பூசணிக்காய் போட்டு ஒரு குழம்பு மாதிரி, இது மாதிரி நிறைய குழம்பு வச்சுருந்தாங்க. இந்தியன் ஃபுட்டு மாதிரியே சிக்கன் மட்டும் ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் வச்சுருக்காங்க. இது வந்து போட்டிங் போனப்போ தான் இது. இங்கே வந்து போட்டிங் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் டாலர்ஸ் கணக்கில் தான் கொடுத்துருந்தோம். $100 கிட்ட வச்சு 5 பேருக்கும் சேர்த்து. இந்த ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா டாலர்ஸும் அங்கங்கே வாங்கிக்கிறாங்க, சில பேர் வாங்க மாட்டேன்றாங்க. இங்கேயே வந்து ஃபிஷ் ஸ்பா இருந்தது, அதுக்கு நான் போயிருந்தேன். சரி நல்லதுன்னு சொல்லிட்டு என் கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்காகவே வந்து எப்படியோ நான் வந்து தைரியம் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு காலே வைக்கல, ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு என்னை எப்படி இருந்தாலும் நீ கால் வச்சு தான் அவனை கால் வச்சுட்டேன், இல்லைன்னா காசு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியோ பண்ணிட்டேன். ஆனால் பண்ணதுமே நல்லா இருந்தது. கால் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட கொடுத்தாங்க, அவங்க வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே மாலெல்லாம் ஸ்பா இருக்கும், அங்கே சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நல்ல பெரிய பெரிய ஃபிஷ்ஷாகவே வச்சுருந்தாங்க. இனிமேல் எங்கே போனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டர்ட்டில் அக்வாரியம் தான் வந்திருக்கோம். இங்கேயே வந்து வெளியே நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. உள்ளே போய் அக்வாரியம் மாதிரி இருக்கான். அது வந்து நாங்கள் போல் எதுக்குன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்தவங்க அவங்க போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ கொலம்போக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்த வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச் சைடாகவே வந்தோம். சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அலைங்கள்லாம் பெருசு பெருசாக இருந்தது. நாங்கள் போன பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அலைகள் எல்லாம் காமாக தான் இருந்தது, ரொம்பவும் காற்றும் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறமா அலைகளும் நல்லாவே இருந்தது. இப்போ கொலம்போல ரூமுக்காக தான் புக் பண்ணியிருந்தோம், அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.